வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் 100% மானியத்தில் 5 ஆடுகள் வழங்கப்படும். நாளைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் இதை பத்தி தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க கேட்டீங்க, நான் சொல்றேன், அந்த பையனை மன்னித்து விடுதலை செய்ய வேண்டும். அதே போல இளைஞர்களும் ஒரு வயசுல பெரியவங்க, அவங்க சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை மதிச்சு அவங்களெல்லாம் அடிக்கிறது தப்புங்க, பண்ணக்கூடாது. ஒரு சட்டம் ஒழுங்கை கண்டிப்பா இளைஞர்கள் மதித்தால் தான் எதிர்காலம் நிச்சயம் நல்லா இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த சர்க்குலர் கொடுத்ததே மாணவர்களுடைய போராட்டத்தையும் உரிமையும் நசுக்கக்கூடிய வகையில் இருப்பது போன்ற ஒரு பிரச்சனை தான் வருது. இன்னைக்கு காலேஜ்லயே மாணவர் பேரவை தேர்தல் நடத்தணும்ன்றது எல்லாமே ஃபாலோ பண்றாங்க, இல்ல கோர்ட் கைட்லைன்ஸ் இருக்கு. நீங்க இந்த போட்ட சர்க்குலரே மாணவர் போராட்டத்தை தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி மத்திய அமைச்சரை பதவி நீக்கம் செய்யணும் போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றிருக்காங்க. அப்ப இது நீ தமிழ்நாட்டில் இந்த போட்ட சர்க்குலர் மாணவர்களுடைய உரிமையும் போராட்டத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு. அதுதான் இப்ப எதிர்ப்பு. இது ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் உரிமை உண்டு. அவங்கவுங்க ஒரு விஷயத்துக்காக போராடுறது, அவங்க கருத்து முன்னுரிமை கொடுப்பது, பேசுறது, எல்லாருக்குமே இங்க உரிமை உண்டு. அது ஒரு கட்டுப்பாட்டை மீறி, ஒரு வரம்பு மீறி போகும்போது அரசாங்கமும் ஜுடிஷியரியும் காவல்துறையும் அதை கையில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதனாலதான் சொல்றேன், இளைஞர்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. அதை ஒரு நெறிமுறையோடு நீங்க செய்யும் போது அதை மக்களும் வரவேற்பாங்க, உங்களுக்கும் அதனால நல்லது நடக்கும், ஒரு நல்ல எதிர்காலமும் வரும்ன்றதா என் கருத்து. முதல்வர் இன்னைக்கு பேசும்பொழுது தன்னுடைய டேபிள்ல ஊழல் குற்றச்சாட்டு 3 ஃபைல் இல்ல, அவங்க மெயினா சொல்றதே இன்னைக்கு ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி அப்படின்றத அவங்க வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் முதலில் லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மை ஆட்சின்னு சொன்னவர் கேப்டன் தான். இன்னைக்கு அதை நம்மளுடைய இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் அதை வலியுறுத்தி ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க போறோம், 1 ரூபா கூட யாரும் ஊழல் செய்ய மாட்டோம், அதுல உறுதியா இருக்கும், அடிக்கடி அவங்க சொல்றதை வரவேற்கிறோம். ஆனாலும் சில பக்கம் இப்பொழுதே அதுக்கான எல்லாருமே ஊழல் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சகோதரர் அண்ணாமலையார், நயினார் நாகேந்திரன் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ முதல்வர் அது ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வரணும்னு விரும்புறாரு. சோ அதுக்கு அவங்க கட்சியை சேர்ந்த எல்லாரும், அனைத்து எம்எல்ஏக்களும் நிச்சயமாக அதுக்கு ஒத்துழைச்சு உண்மையாகவே லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி வந்தா நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பொதுவெளியில எல்லா மக்களிடையும் நான் பேசுவேன். கிரவுண்ட் லெவல்ல இந்த ஆட்சியில 2 விஷயம் பாராட்டுக்குரியது. ஒன்னு, லஞ்ச ஊழல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதுல மாற்று கருத்து கிடையாது என்பதை வரவேற்கிறேன். இன்னொன்று, கனிம வள கொள்ளையும் பெரிய அளவுல தடுக்கப்பட்டிருக்கிறது, இதுவும் நம்ம வரவேற்கணும். இந்த 3 மாசத்துல இந்த 2 விஷயமும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை நம்மளால உணர முடிகிறது. அதனால நிச்சயமாக அந்த ஒரு நேர்மையான ஆட்சி அவங்க நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இருந்தாலும் கொள்முதலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விற்பனையாளர்கள் இன்னும் உயர்த்தி வழங்கணும் அப்படின்னு அது அட்லீஸ்ட் என்ன ஒரு 3 ரூபாய் உயர்த்தி இருக்காங்க. பட் இன்னைக்கு இருக்கின்ற அந்த மாட்டு தீவனம் ஆகட்டும், செலவுகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அந்த 3 ரூபாவை இன்னும் ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் இல்ல 10 ரூபாய் வரைக்கும் உயர்த்தி இருந்தா அந்த பால் கொள்முதல் செய்யறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருந்திருக்கும். அதுதான் நான் சொல்றேன். இப்ப இந்த கார் போல ஸ்கீமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏழைகளுக்காக அது பண்ணியிருந்தா இன்னும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும் என்பதை என்னுடைய கருத்து. தேமுதிகவின் மாநாடு நாளைக்கு நடக்குது. தமிழ்நாட்டினுடைய முதல்வர் நாளைக்கு பங்கேற்கிறதுக்கான சூழல் இருக்கு. என்ன விஷயங்கள்லாம் பேசணும்? சுட்டுக் கொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இது நேத்தே இங்க பதிய வச்சிருக்கேன். நேத்து இதே பிரஸ் மீட்ல இங்கே அதை சொல்லியிருக்கேன். நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். 19, 10, 20, 2 நாளும் நம்மளுடைய திரு அமித்ஷா அவர்கள் சென்னை வர இருக்கிறார். மொத்தம் 6 சிஎம் இங்க கலந்துக்கிறாங்க. அதுல 4 பேர் புதிய முதல்வர்கள், 2 பேர் தான் ஏற்கனவே முதல்வர்களாக இருந்தவங்க. அந்த வகையில் நமக்கு இப்ப கர்நாடகாவோட தான் இப்ப காவேரி இஷ்யூ ஆகட்டும், நமது தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகட்டும், மிகப்பெரிய ஒரு மக்களிடையே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக நமது முதல்வர் திரு டி.கே. சிவகுமார் அவரிடம் பேசி உறுதியாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரண நிதி ஒரு வேலை வாங்கி தரணும், கவர்மெண்ட்ல ஒரு ஜாப் இனி இந்த மாதிரி தொடராம இருக்கிறதுக்கு உறுதிப்படுத்தணும்ன்றது என்னுடைய கோரிக்கை, தேமுதிகவின் கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் நம்ம காவேரியிலிருந்து இன்றைக்கு உபரி நீர் தான் இன்னைக்கு இப்ப வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு.
அந்த உரிமையான தண்ணீர் வந்தா கடமடை வரைக்கும் போகும்போது இன்னைக்கு வந்து விவசாயிகளுக்கு அதனால பெனிஃபிட் ஆகும். இன்னைக்கு வரைக்கும் கடைமடை வரைக்கும் தண்ணி போகல. அதனால நம்ம விவசாயிகள் பெருசா பாதிச்சிருக்காங்க இந்த வாட்டி. அது மாதிரி நம்மளுடைய குறுவை சம்பா இது வரைக்கும் அவங்க பயிரிட முடியல. இப்ப வந்து முடிஞ்சு இன்னும் சம்மர் எல்னினோ எல்லாம் வந்தா விவசாயிகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நமது முதல்வர் அவர்கள் DK சிவகுமாரிடமும் நமது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடமும் இதை வலியுறுத்தி காவேரியில உரிமை தண்ணீரையும் அந்த காட்டுல வந்து மாடு தேடி போனாங்களா, மரத்தை வெட்ட போனாங்களா, இல்லைன்னா அவங்க வந்து எதுக்கு போனாங்கன்றது தெரியாம ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. காலுக்கு அதான் நான் நேற்றே சொன்னேன், முழங்காலு கீழே தான் சுடணும் அப்படி ஒரு விதி இருக்கு. பட் அவங்க வந்து காலில் போட்டிருந்த செருப்பு டேக் ஒட்டா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அந்த ஸ்டிக்கர் கூட பிரிக்கல. ஸோ இது வந்து செட்டப் பண்ண மாதிரி இருக்கு. அந்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறப்போ இது திட்டமிட்ட ஒரு படுகொலையா தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு நிச்சயமாக அந்த குடும்பங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஓகே, நன்றி நன்றி நன்றி. வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் 100% மானியத்தில் 5 ஆடுகள் வழங்கப்படும்.